பிறந்தார் என்று, இயேசு பிறந்தார் என்று, அவர் நம்மில் பிறந்தார் என்று. கிறிஸ்து பிறந்தார் அல்லேலூயா, அவர் நம்மில் பிறந்தார் அல்லேலூயா. கிறிஸ்து பிறந்தார் அல்லேலூயா, அவர் நம்மில் பிறந்தார் அல்லேலூயா. இயேசு பிறந்தார் என்று, அவர் நம்மில் பிறந்தார் என்று. இயேசு பிறந்தார் என்று, அவர் நம்மில் பிறந்தார் என்று. மரியின் வயிற்றில் பிறந்து ஏழையின் நடுவில் வளர்ந்தார். மரியின் வயிற்றில் பிறந்து ஏழையின் நடுவில் வளர்ந்தார். புனிதரை உலகில் உதித்து புண்ணிய காரியம் செய்தார். புனிதரை உலகில் உதித்து ஆண்டவர் இந்த மாதங்களிலும் சனிக்கிழமை மாதங்களில் புதிய எருசலேம் சபையாய் தேவனுடைய தாசர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக விசேஷமாக உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்ற நற்செய்தியாளர்களாக ஹல்லேலூயா இந்த நாளில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஏகோவாயிரே, உம்முடைய கரத்தின் கிரியைகள் நாங்கள். கர்த்தாவே, உமது பிள்ளைகளை இந்த உலகத்தில் உருவாக்கி படைத்தது. நான் உன்னை என்னுடைய நாம மகிமைக்கென்று உருவாக்கி படைத்தேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று நீர் வாக்குகளை உரிமை பாராட்டி, கர்த்தாவே, பாவம் நிறைந்த இந்த பொல்லாத உலகில மெய்யான இறைவனாகிய உம்மை அறிவிக்கும்படியாக நற்செய்தியாளர்களாக தெரிந்து கொண்டு தேவனுடைய கிருபைக்காக நாங்கள் கோடான கோடிகள் சோதனை எடுத்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையானது பிள்ளைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. அவர்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய கரத்தின் கிரியைகள். கர்த்தாவினுடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் உம்மை பிரசித்தப்படுத்துகிறது. அகில சிருஷ்டிகளும் உம்மை துதிக்கின்ற பொழுது அடிமை துதியாதிருப்பேனோ என்ற இந்த நாளில் உம்மை துதிவாடி மகிமைப்படுத்த வந்திருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. அகில சிருஷ்டிகளும் இறைவனை துதிக்கின்ற பொழுது நாங்கள் இறைவனை துதிப்போம். ஹல்லேலூயா. இந்த கடந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பாலருடைய வாயில் துதிகளை உண்டு பண்ணுகிற தேவன், பாலர்களாகிய எங்கள் துதிகளை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கின்றேன். இந்த மாலைகளிலே ஆவியின் நாளைகளை நிரப்புவீராக. பிரசன்டேஜ் கொடுக்கிறதை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று வேறு வாக்கியம். ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளோடு இருந்து பேசும்படியாய், பாடல் படிக்கும்படியாய், ஜெபிக்கும்படியாக கர்த்தாவே இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இதற்காக பிரயாசம் எடுக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. சண்டே கிளாஸ் ஆசிரியருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடியும் வரை தேவ கிருபையும் தேவனுடைய பிரசன்னமும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரம பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் ஆசிரியர் இப்பொழுது முன்னின்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவார். நியூஜெர்சி சர்ச் சேலம் பிரான்ச் YMCA ஹாலில் மிகவும் கோலாகலமாக இன்று கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம், சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் இந்த வருடமாக நமக்கு இப்பொழுது என்ன ப்ரோக்ராம் இந்த சேர்ந்து நடக்குது சொல்லுங்க போகலாம். இம்பார்ட்டன்ட் இருந்தது. யூத் குரூப் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்காக நிறைய பிரயாசப்பட்டு அதெல்லாம் நம்ம முடிவில் ஹைலைட்டாக நமக்கு போயிட்டு இருக்கு. இந்த சண்டே கிளாஸ் வந்து பெற்றோர்களும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா உற்சாகமாக கண்டுகளித்து பிள்ளைகளை வந்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டு இப்பொழுது நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் அட்ரஸ் பிரசன்டேஷன் வந்து நமக்கு ஜெயமா அவர்கள் கொடுப்பார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் சண்டே கிளாஸ் மாணவர்கள் சார்பாக ஸ்தோத்திரம். Now I invite Brother Jeeva Gerard to deliver the welcome address for this program. Praise the Lord to all. I greet you in the name of our Lord Jesus. Happy Christmas everyone present here. It is a great honor to have this opportunity to stand before you as I welcome you all in a special way to this
year's Christmas celebration in our church. It is very important dates in the Christian church calendar. When we come together and celebrate the birth of Jesus, it has been a tradition that during this time, we come here to our church and share the love of God together. Today, therefore, we are happy to congregate here once again, so that this year we can take the love of God to the next level. We want to thank God for allowing us to be here today. Let me take this opportunity to welcome you all to our Christmas service today as we remember the birth of Jesus. Therefore, on behalf of Sunday class students, I invite Pastor Joseph, Elder Brother John, and church believers to the Sunday class Christmas program at YMCA for New Jersey Church, Salem Town Branch. Further, I ask parents and believers to encourage us throughout the program and get blessings through this program. Till we finish today's service, may the grace of God be with you, and now the church program shall run unannounced till the end. Thank you. இப்பொழுதும் கிறிஸ்டியானோஸை வரவேற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Happy advanced Christmas and prosperous New Year to all the pastors and believers of New Jerusalem Church. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். புதிய இஸ்லேம் சபை சேலம் கிளை YMCA ஹால் தற்போது நடைபெற இருக்கும் ஞாயிறு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வாலிப சகோதர சகோதரிகளின் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை தலைமையேற்று சிறப்பித்து வந்திருக்கும் பாஸ்டர் ஜோசப்பை அவர்களையும் ஞாயிறு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வாலிப சகோதர சகோதரிகளின் சார்பாக வருக என அன்புடன் அழைக்கிறோம். மேலும் சபை ஊழியர் ஜானை அவர்களையும் ஞாயிறு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வாலிப சகோதர சகோதரிகளின் சார்பாக வருக என அன்புடன் அழைக்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கைத்தட்டி உற்சாகப்படுத்த வந்திருக்கும் பெற்றோர்கள், சபை விசுவாசிகள் மற்றும் யாவரும் மகிழ்ச்சியுடன் வருக என அன்புடன் அழைத்து இடம் அமர்கிறோம். இந்த புரோகிராமை நடத்த வேண்டி ஓபனிங் பிரேயர் செய்ய ஜெனிஃபர் ஜோசப்பை அழைக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் புதிய சபை சேலம் கிளையால் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஏற்பாடுபடுத்திய பசுத்தாவர்களுக்காகவும் சபை ஊழியர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நல்லபடியாக நடக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த புரோகிராமில் உள்ளே வந்த புறங்களிலோ எந்த ஒரு தடைகளும் வராதபடியாகவும் இயற்கை சூழ்நிலை நடக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த புரோகிராமில் கலந்து கொள்கிற எல்லாரையும் ஆசிரியர்களுடைய கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த புரோகிராமை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் செய்கிறோமோ அந்த காரணங்களை எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாக எல்லாரும் அந்த நோக்கத்தை தெரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியை முடியும் வரை அவருடைய முடிவு வரை தேவன் தாமே நம்முடைய பிரசனத்தினால் முழுசாக ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் முடிக்கிறோம். ஜெயிக்கிறோம். சபைக்கு வாரியா, என் கூட வாரியா.
வாழ்ந்தார். அதனாலே கிறிஸ்துமஸ் பற்றிய அரிய செய்திகளை நமக்காக கூற வரும் நமது சகோதரிகளை அழைக்கிறேன். முதலாவது நமது சகோதரி பாத்திமா மேரியை அழைக்கிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகை தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 கொண்டாடப்படுகிறது. Why is Christmas celebrated on December 25th? கிபி 336 ரோமன் பேரரசன் கான்ஸ்டைன் காலத்தில் முதல் முறையாக டிசம்பரில் கொண்டாடப்பட்டது. In the period of the great king Constantine, Christmas was first celebrated on December 25th. முதலாம் ஜூலியஸ் என்பவர் கிறிஸ்துவின் பிறப்பை டிசம்பர் 25 கொண்டாடப்பட்ட அதிகபூர்வ ஆரம்பிப்பை கொண்டாடித்தார். In the 6th century, Augustine gave an official to celebrate Christmas on 25th December. புனித அகஸ்டின் 6வது நூற்றாண்டில் இங்கிலாந்து கிறிஸ்துமஸ் மார்க்கத்தை அறிமுகப்படுத்தி முதல் முறையாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆரம்பித்து வைத்தார். Augustine also started the habit of celebrating Christmas and introduced it to England. மத்திய காலங்களில் முதல் முறையாக மெழுகுவர்த்திகளை கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது மக்கள் பயன்படுத்த தொடங்கினார். In the middle centuries, people started using candles to celebrate Christmas. பெத்லஹேமில் உதித்த நட்சத்திரத்தை குறிக்கும் வண்ணமாக பெரிய மெழுகுவர்த்திகள் வைக்கப்பட்டிருக்கும். There will be big candles kept to represent the star which was there on Jerusalem. இயேசு உலகத்தின் ஒளி என்று வேதம் ஒலிக்கிறது. The Bible tells us that the Lord is light to the world. இயேசு பிறந்த பொழுது வழிகாட்டியாக வந்த நட்சத்திரத்தை மையமாக வைத்து மார்ட்டின் லூதர் தன் முதலில் ரோம மொழியில் 16ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அடையாளமாக நட்சத்திரத்தை தொங்கவிட பழக்கத்தை ஏற்படுத்தினார். Keeping the star which signified Jesus' birth, Martin Luther was the one who introduced the habit of hanging stars for Christmas in the 6th century, and it was first started in the Roman Empire. கிபி 1843 இங்கிலாந்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் அனுப்பும் பழக்கம் சார் ஹென்றி கோலால் அறிவிக்கப்பட்டது. Sir Henry Hall was the one who started the habit of sending greeting cards for Christmas in England in AD 1843. இவருடைய நண்பன் ஜான் ஹார்லிஸ் ஓவியராய் இருந்தபடியால் கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகளின் வரைபடத்தை உருவாக்க துணை புரிந்தார். Since his friend John Harris was an artist, they both joined together and he helped in drawing pictures in the greeting cards for Christmas. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். I wish you all a very Merry Christmas in the name of the Lord Jesus Christ. அடுத்ததாக நமது சகோதரி ஜெனிஃபர் வாசுவை அழைக்கிறேன். கிறிஸ்துமஸ் கேரல் சாண்டா கிளாஸ் பிறந்த கதை. Christmas carols, the story of Santa Claus. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. கிபி 129 ரோம பட்டணத்தின் பேராயர் ஒருவர் தூதர்களின் பாடல் என்ற ஒரு பாட்டை கிறிஸ்துமஸ் பண்டிகையில் பாட மக்களை உற்சாகப்படுத்தினார். In AD 129, a priest encouraged the people to sing a song called the Angel Song for Christmas. கிபி 760 ஒரு புகழ்பெற்ற கிறிஸ்துமஸ் பாடலை எருசலேமில் வசித்த தோமாஸ் என்பவர் எழுதினார். Gomez, a man who lived in Jerusalem, wrote a famous Christmas song in AD 760. சீக்கிரத்தில் ஐரோப்பா கண்டத்தில் அநேக இசையமைப்பாளர்கள் கிறிஸ்துமஸ் கேரல் பாடல்களை எழுதி இசையமைத்து பாட ஆரம்பித்தனர். Very soon, many people in the continent Europe wrote Christmas songs and added music to it and even sang it. துருக்கி என்று அழைக்கப்படுகிற சின்ன ஆசியாவில் உள்ள மைரா என்ற ஊரில் புனித நிக்கோலஸ் என்ற பேராயர் வாழ்ந்தார். There was a priest named Nicholas living in Turkey's Myra, now called as Small Asia. இவர் ஒரு பெரும் செல்வந்தர். He was a very rich man. இளம் வயதிலேயே தன் பெற்றோரை இழந்தவர். He lost his parents when he was very young. ஏழைகளுக்கும் உதவி செய்யப்படுவோருக்கும் ரகசியமாக உதவி செய்து அன்பளிப்பு கொடுக்கும் குணம் உடையவராய் இருந்தார். His character was to give gifts to the poor and the people who needed them, but he did it secretly. 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் கிறிஸ்துமஸ் தினம் அன்று பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க முன்வந்தவர் இவரே. In the 16th century, he was the one who came forward to give gifts to all the children in England. கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அழைக்கப்பட காரணமானவர். This was the reason he was called as Santa Claus. பிரான்சில் பேரே நோயல் என்றும் ஜெர்மனியில் கிறிஸ்து போன்றவர் என்றும்
அமெரிக்காவில் கிறிஸ் கிரிங்கல் என்றும் அழைக்கப்பட்டார். In French, he is known as Père Noël. In Germany, he is said to be like Christ. And in America, he is known as Kris Kringle. டச்சுக்காரர்கள் அமெரிக்காவில் குடியேறின பின்பு புனித நிக்கோலஸின் வாழ்க்கை சரித்திரத்தை கிறிஸ் கிரிங்கலோடு இணைத்தனர். The Dutch compiled a biography of Saint Nicholas and Kris Kringle after their immigration to the United States. சிண்டர்கிளாஸ் என்று மாற்றமடைந்து Its name was changed into Sinterklaas. செயின்ட் நிக்கோலஸ் என்பவரின் பெயர் தான் சாண்டா கிளாஸ் என்று மாறியது. Saint Nicholas's name was turned into Santa Claus. கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாக சந்தோஷம் பொங்க பரிசுகளையும் நன்கொடைகளையும் இனிப்புகளையும் கொடுத்து Let us all be glad and give gifts and speak to others too, that they may also be happy. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். I wish you all a very Merry Christmas in the name of our Lord Jesus Christ. அடுத்ததாக ஜெனிஃபர் ஜோசப்பை அழைக்கிறேன். கிறிஸ்து சரித்திரத்தின் மையம். Jesus, the center of history. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. கிறிஸ்து பிறப்பு உலகத்தை மாற்றியமைத்தது. Christ's birth changed the whole world. அவருடைய பிறப்பு இருண்ட உலகத்தை ஜொலிக்க செய்தது. His birth made the dark world to be bright. பாலஸ்தீனத்து கீழே ஒரு நட்சத்திரம் உதித்து அவருடைய பிறப்பை அறிவிக்க செய்தது. A star appeared at the east of Palestine and said about his birth. இந்த அற்புதமான நிகழ்ச்சியை குறித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மோவாப் தேசத்தை தீர்க்கதரிசி முன்னறிவித்தார். About this fantastic event, Balaam, a prophet of Moab, foretold before 4000 years too. இதை குறித்து என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. This is mentioned in the Bible in Numbers 24:17. மாபெரும் சாம்ராஜ்யங்கள், சமுதாயங்கள், அரசர்கள், புலவர்கள், தத்துவறிஞர்கள் எல்லாரும் வந்து சென்றனர். Many big empires, communities, kings, singers and wise men came in and went. ஆனால் அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை. But they were not able to achieve anything. ஆனால் தம் 3 ஆண்டு கால ஊழியத்தினால் இயேசு உலகத்தையே தம் வசமாக்கிக் கொண்டார். Jesus had the world turned into him in only of his 3.5 hours ministry. இயேசு பிரான் மானிட சமுதாயத்தின் விளக்காக வாழ்ந்து மனிதனின் இருளை மாற்றினார். Jesus lived as the light of this world and removed the darkness in man's heart. கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாமும் விளக்காக வாழ்ந்து காட்டுவோம். We are the people who celebrate the birth of Christ. Let us also live like a lamp in this world. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவ வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். இப்பொழுது சோஃபியாவை அழைக்கிறேன். இயேசு உலகத்தின் ஒளி. Jesus, the lamp of the world. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. தேவன் ஒளியாய் இருக்கிறார். 1 யோவான் 1:5. God is light. 1 John 1:5. கிறிஸ்து உலகத்தின் இருளை நீக்க ஒளியாக வந்தார். Jesus came into this world to remove its darkness from it. மனித வாழ்வில் பாவம், சாபம், மரணம் என்னும் இருள் சூழ்ந்து இருக்கிறது. In human life, there are 3 big darknesses: sin, curses, and death. மெய் ஜீவன் இயேசுவில் உள்ளது. But true life is in Jesus. அந்த ஜீவன் மனிதனுக்கு ஆத்மீக ஜீவனை கொடுக்கிறது. That life gives spiritual life to mankind. அந்த ஜீவன் அவனுக்குள் ஒளியாக பிரகாசிக்கிறது. யோவான் 1:4. That light shines within man. John 1:4. கிறிஸ்துவாகிய ஒளி பாவமாகிய இருளின் உலகத்தில் பிரகாசிக்கிறது. The light, Jesus, shines in this world of the sinful world of darkness. மனிதன் அஞ்ஞானத்தில் இருக்கிறான். Man is in ignorance. அவன் அஞ்ஞானத்தை விட்டு மெய்ஞானத்தை பெற இயேசு வண்டை வர வேண்டும். He must come to Christ if he wants to change from ignorance to true wisdom. சாத்தான் இருளின் அதிபதியாய் இருக்கிறான். Satan is the true leader of darkness. அவனுடைய தீய கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரனாகிய இயேசு இத்தருணியில் மனிதனாக வந்தார். Jesus came unto this world as a man, just to demolish all Satan's evil deeds. தேவன் மனிதனை இருளின் ராஜ்யத்தில் நின்று விடுதலையாக்கி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார். God sets us free from the kingdom of darkness and takes us to his own kingdom, the kingdom of the Lord. பிறந்த இயேசுவை பின்பற்றும் சீஷன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான். The disciple who follows Jesus will attain true light from him and shall not walk in darkness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். I wish you all a very Merry Christmas in the name of our Lord Jesus Christ. Amen. Hallelujah.
இருளின் அதிகாரியாகிய சாத்தானை கர்த்தர் அழித்துவிட்டு ஒளியாய் பிரகாசித்தார். இயேசுவை பின்பற்றுகிற நாமும் இருளில் நடவாமல் ஒளியிலே நடப்போம். ஒளியிலே நடக்கும்படியாக ஆண்டவர் பிறந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெசியை அழைக்கிறேன். இயேசு பரலோகத்தின் வாசல். Jesus, the gateway to heaven. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. யாக்கோபு பெயர்செபாவில் இருந்து ஆரோனுக்கு வந்தபோது ஒரு இடத்தில் ராத் தங்கினார். When Jacob came from Beersheba to Aaron, he stayed at one place for a night. அங்கே அவர் ஒரு தரிசனம் கண்டார். There he had a vision. ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. A ladder was placed on the earth. அதன் உச்சி வானத்தை எட்டி இருந்தது. Its tip touched the heavens. அதிலே விழித்து எழும்பின தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். There were angels going up and down the ladder. தேவ தரிசனத்தை கண்டு விழித்து எழும்பின யாக்கோப்பு, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. Jacob, who woke up looking at God's vision, said, "This is none other than the house of God." இது வானத்தின் வாசல் என்றார். This is the gateway to heaven. ஆதியாகமம் 28:17. Genesis 28:17. நாத்தான் வேதியிடம் வானம் திறந்து இருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said unto Nathanael that they will see the heavens open and angels climbing up and down from the Son of Man. யோவான் 1:51. John chapter 1:51 verse. பரலோகத்திற்கு செல்லும் ஏணியால் இயேசு இருக்கின்றார். Jesus is the ladder to heaven. அவரே வழியாகவும் இருக்கின்றார். He also is the way. உலக மதங்கள் செல்கின்றது போல பல மார்க்கங்களும் வழிகளும் இல்லை. There are not too many ways, just as the religions of the world say. ஒரே வழிதான் உண்டு. There is only one way. தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க இயேசுவை தவிர வேறு வழி இல்லை. There is no other way rather than Jesus for us to get into the kingdom of the Lord. பரலோகம் தேவன் தங்கும் வாசஸ்தலமாகும். Heavens are the Lord's dwelling place. ஜீவனுக்கு செல்லும் வழியை கிறிஸ்து திறக்கின்றார். Christ has opened the gate for life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். இப்பொழுது ரூத்தை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்ததினால்தான் அன்பு உலகத்தில் பிறந்தது. Love was born in this world only because Jesus Christ was born. நமக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததின் மூலமாக மனிதர்களாகிய நமக்கு அன்பு கிடைத்தது. We humans received God's love because of the birth of Jesus Christ. ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தபோதே அன்பும் பிறந்தது. Love was born in this world when Jesus was born in this world. யோவான் 4:9. In 1 John chapter 4 verses 9, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நான் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written, "In this was manifested the love of God toward us, that God sent only His begotten Son into this world, that we may live through Him." கிறிஸ்து பிறந்ததினாலே மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்துகிறோம். We humans show love towards each other only because Christ was born. ஆமென். Amen. கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க எனக்கு வாய்ப்பளித்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I give thanks to the Lord for giving me this opportunity to announce the birth of Jesus Christ, and I wish you all a very Merry Christmas in the name of our Lord Jesus Christ. இப்பொழுது பிரிஸ்கியா ரோஸை அழைக்கிறேன். இயேசு பிறவாதிருந்தால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. There is no salvation for us if Jesus wasn't born. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. இயேசு பிறவாதிருந்தால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. If Jesus wasn't born, there would be no salvation for us. தேவ மகிமையை துறந்த இவர் உலகத்தை படைத்த படைப்பாளியினாலும் மனுஷருகம் எடுத்து வந்த காரணம் என்னவென்றால், He was the Lord who created the heavens and the earth, but He did not take it as a God, but came to the world. The reason was, மனிதன் தான் பாவம் செய்தான். man was the one who sinned. ஆகையால் அவர் மனிதரானார். So Jesus came as a human. தேவன் தான் ரட்சிப்பு அருள முடியும். Only God can give salvation. ஆகையால் ரட்சகரானார். So He became a savior.
தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணம் உடையவராக தோன்றினார். He appeared having all the qualities of God. கொலோசியர் 2:9. Colossians 2:9. எவரும் விரல் நீட்டி தம்மை குற்றச்சாட்ட முடியாதபடி He made sure that no one would be able to raise a finger on him and blame him. அப்பழுக்கற்ற வாழ்வை பூமியில் வாழ்ந்து He lived such a true life in this world முடிந்தது and said a heroic word, "It is finished." என்று வீர முழக்கமிட்டார். It was a heroic sentence. இவரே நமக்கு இரட்சகர் என்பதற்கு சான்றாக சொல்லிடும். We also get the significance that He is our Savior, செயலிலும் தேவ அதிகாரம் பிரதிபலித்தது. and God's power reflected on Him through words and actions. ஆகையால் இயேசுவின் ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக உறுதியாமை. That way, it is more relevant that we will be saved by Jesus. ரோமர் 5:10. Romans 5:10. இயேசு பிறந்ததினால் நாம் பெற்ற ரட்சிப்பை உலகம் பெற்றுக்கொள்ள நம்மை இயேசுவுக்கு அர்ப்பணிப்போம். Let us devote ourselves to Jesus, that the world also may receive the salvation we receive through Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். I wish you all a very Merry Christmas. Amen. இயேசு பிறவாதிருந்தால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிராது. We would not have been forgiven if Jesus had not been born. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. நம்மை விசுவாசியாவிட்டால் மக்கள் தங்கள் பாவங்கள் மறித்து நரகாக்கினை அடைவார்கள் என்று அறிந்த ஆண்டவர் யோவான் 8:24. The Lord knows that the people will die in their sins and go to hell if they do not believe in Him. John 8:24. பாவ மன்னிப்புக்காக ஏங்கி அவரண்டை வந்தவரை குற்றவாளியாகவோ கொலைக்கு நியாயப்படுத்தப்பட்டவர்களாகவோ தீர்மானியாமல் He did not determine the people who came to Him as guilty or appointed as murder. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோടെ போய் என்று பாவ மன்னிப்பு அருளுவது சரி என்று உலகத்திற்கு விளங்க பண்ணினார். யோவான் 8:3-11 வரை. He proved that it is right to forgive sins by saying to them, "Go in peace, your sins are forgiven." John 8:3-11. ஆகவே இயேசு பிறவாதிருந்தால் பாவ மன்னிப்பு அடைந்திருக்க முடியாது. இயேசு பிறந்ததினால் பாவ மன்னிப்பு கிடைத்தது. நாமும் ஒருவர் மன்னிப்போமாக. If Jesus wasn't born, we wouldn't have got salvation. Jesus' birth brought forgiveness of sins. மன்னிக்க கற்றுக்கொள்வோமாக. Let us also learn to forgive. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். I wish you all a very Merry Christmas in the name of our Lord. இப்பொழுது ஜெமிமாவை அழைக்கிறேன். வார்த்தை மாம்சமாகி பிறந்ததன் நோக்கம். Purpose of word being born as a man. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தார் என்பதை நினைக்கும் போது நம் உள்ளம் நன்றியால் நிரம்பும். Our hearts will fill with thankfulness just by thinking that Jesus loved us before the creation of the world. குறித்த காலத்தில் சரித்திரத்தில் வார்த்தையாகிய தேவன் மனிதனாக வந்தார், உதித்தார். 1:1-2. The Lord was born into this world in correct time. John 1:1-2. நம்மை போல நமக்காக இப்பூமியில் பிறந்தார். He was born just like us for us. நாமெல்லாம் வாழ்வதற்காக பிறக்கிறோம். We all are born to live. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக தேவ ஆட்டுக்குட்டியாக பிறந்தார். But Jesus Christ was for us as a lamb of God. அவர் நம்மை போல வாழ்ந்தார். He lived like us. இரட்சகர் இயேசு மனுமக்களை சாத்தானுடைய அதிகாரத்தில் நின்று மீட்பதற்காகவே உதித்தார். Savior Jesus was born in this world to save mankind who were filled with sins and curses from Satan's hands. தேவனுடைய குடும்பத்தில் ஒரு நபராக மாற, ஒவ்வொரு மனிதனும் தேவனிடத்தில் சமீபித்து வர, தேவனே மனிதனாக வந்த அற்புதமான நாள் கிறிஸ்துமஸ் நன்னாள். This day is a very special day as we all get the opportunity to become a member of God's family and for every man to come closer to God. பிறக்கும் மனிதன் இறக்கும் வரை மற்றவர்களுடைய உதவினால் தான் வாழ முடியும். Man lives in this world only with the help of others. ஆனால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனம் நமக்கு எளிதாக வருவதில்லை. But we don't get the heart to help others easily. ஆனால் இரட்சகர் இயேசு நமக்கு மாதிரியாக பணிவிடை செய்ய வேண்டும், தாழ்மையாக காணப்பட வேண்டும் என்று தன் சீஷர்களின் பாதங்களை கழுவி, நீங்களும் ஒருவருக்கொருவர் இப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். But Jesus Christ washes the feet of his disciples to show us that we should be humble.
நாமும் அப்படியே வாழ்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதே சிறந்தது. It is best for us that we live according to this and celebrate Christmas. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் கிறிஸ்துமஸ்